பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் காண உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் எந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாய் இருப்பார்கள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் முக்கியமாய் காணப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் நம்பிக்கை. ஆம்பிரியமானவர்களே, தேவனிடத்தில் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனை முழு மனதோடு நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்திலே அநேக தேவ பிள்ளைகள் தேவனை முழுமையாய் நம்பினதின் நிமித்தமாக பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நாமும் தேவனை நம்புகிறவர்களாய் இருக்கும் போது நம்மையும் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தமாக பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் பாடுகளிலும் தேவனை நம்ப முடியாமல் நாம் காணப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது தேவனை முழுமையாய் நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலவெளியிலே நம்முடைய நம்பிக்கையானது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். எந்த காரியங்களில் எல்லாம் கர்த்தரை நம்புகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமும் மாணவர், அவரே என் ரட்சிப்பு மாணவர். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக தேவனுடைய ரட்சிப்பிலே நம்பிக்கையுடையவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய விடுதலையிலே நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர் நமக்காய் சிந்தின இரத்தத்திலே நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்காக மனிதனாய் காணப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை பெறுவதற்காக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் சிந்தின தேவனாய் அவர் காணப்படுகிறார். அந்த ரட்சிப்பிலே நம்பிக்கையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கையை இழந்து நிற்பவர்களாய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருப்போமே என்றால் இந்த காலவேளையிலே முதலாவதாக அவருடைய ரட்சிப்பிலே நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக எதிலே நம்பிக்கையுடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக என் மீது யுத்தம் எழும்பினாலும் நான் நம்பிக்கையுள்ளவனாய் இருப்பேன். இந்த காலவெளியிலே தேவன் மீது எதிலே நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய வல்லமையிலே நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மத்தியிலே தேவன் நமக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார்.
வெற்றியை கொடுத்திருக்கிறார். அதனாலே அவருடைய வல்லமையின் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறதின் நிமித்தமாகவே இன்றும் ஜீவிப்பவர்களாக, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுபவர்களாக நாம் காணப்படுகிறோம். வேதத்திலே அநேக விதமான இடங்களிலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமையிலே நாமும் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே அவருடைய வல்லமையை நாம் நம்புவதில்லை. இந்த காரியம் நடைபெறுமா நடைபெறாதா என்ற சந்தேகத்தோடு நாம் காணப்படுகிறோம். ஆனால் தேவனோ எல்லாவற்றையும் செய்கிறவர். வேதம் சொல்கிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆம்பரியமானவர்களே, அவருடைய வல்லமையிலே இரண்டாவதாய் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக எதிலே நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக வேதம் சொல்கிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பேன் என்பதாக. யோபுவின் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்த போதிலும், தன்னுடைய உடம்பிலே தன்னுடைய சரீரத்திலே நோய் வந்த போதிலும் கர்த்தர் மீது நம்பிக்கையுள்ள ஒரு மனிதனாகவே காணப்பட்டார். கர்த்தரை விட்டு வழி விலகாத ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஏனென்றால் எதிலே அவர் நம்பிக்கையுடையவராய் இருந்தார் என்றால் கர்த்தருடைய வழிகளிலே நம்பிக்கையுள்ள ஒரு மனிதனாக காணப்பட்டார். இந்த நாளிலே நாம் போகிற வழிகளிலும் கர்த்தரை நம்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். யோபுவின் வழியானது மிகவும் கடுமையான ஒரு பாதையாய் காணப்பட்டது. அவைகளின் மத்தியிலும் கூட கர்த்தரை முழுமையாய் நம்புகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இந்த நாளிலே நாமும் அவ்வாறு காணப்படுகிறோமாம். தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து அவர் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவதாக எவைகளில் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த நாளுக்குரிய வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தின் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த நாளிலே நான்காவதாக அவருடைய நாமத்தை பற்றிக் கொள்ளுபவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தின் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய நாமம் இந்த உலகத்திலே எங்கும் கொடுக்கப்படாத ஒரு நாமமாய் இருக்கிறது. அதுவே அதிசயமான ஒரு நாமமாய் இருக்கிறது. அந்த நாமமானது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறதாய் இருக்கிறது. இந்த காலைவேளையிலே அவருடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வைப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த காலைவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கையானது தேவன் மீது காணப்படுகிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். அவரையே நாம் நம்பி இருப்போமே என்றால், அவரையே நாம் சார்ந்து வாழ்வோமே என்றால் தேவன் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். எதிலே நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது முதலாவதாக அவருடைய ரட்சிப்பிலே நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவருடைய வல்லமையிலே நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அவருடைய வழிகளிலே நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவதாக அவருடைய நாமத்தின் மீது நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இவைகளை செய்து தேவனுடைய கரத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு மனிதனாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலவேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
உம்மிடத்தில் நம்பிக்கை வைப்பவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம் மீது நம்பிக்கை வைப்பவர்களாய் காணப்பட்டு உம்முடைய கரத்திலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை பாராட்டுவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து தேவன் மீது நம்பிக்கை வைப்பவர்களாய் நீங்கள் இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.